ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ரேஷன் பச்சரிசி வச்சு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஒரு கப் ரேஷன் பச்சரிசி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதை 5-6 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி கலைஞ்சிடுங்க. கலைஞ்சதுக்கப்புறம் ஒரு கப் அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் அரிசி 3 கப் அளவு தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 பூண்டு எடுத்துக்கோங்க. அதை 2 கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருந்தால் 15 பூண்டு கூட எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தால் 10. வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குக்கரில் ஒரு 3 விசில் வச்சுருவோம். 3 விசில் வச்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் அது விசில் போட்டுட்டேன். ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூப்பராக வெந்திருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட் படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி கரெக்டாகி சாதம் வந்து நல்லா வெந்திருக்கும். ஒரு 5 to 6 டைம்ஸ் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு போட்டோன்னா அந்த ரேஷன் பச்சரிசியில் ஒரு ஸ்மெல் மாதிரி வரும், அது கூட இருக்காது. ரொம்ப வயிற்றுக்கு செம்ம குளிர்ச்சியான ஒரு சாப்பாடு. இப்போ இருக்க சம்மருக்கு இட்லி தோசைக்கு பதில் ஒரு மாறுதலான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். இப்போது இதில் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா 1 கப் அளவு தேங்காய் பால், நல்லா திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் திக்கான தேங்காய் பால், ஃபஸ்ட்டு பால் மட்டும் நல்லா திக்காக இருக்க பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுத்துகிட்டு நம்ம இதில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து இனிமேல் அடுப்பில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தேங்காய் பால் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கன்சிஸ்டன்ஸ்லேயே வச்சுட்டு நம்ம தட்டில் ஊற்றி சாப்பிட்றப்ப ஒரு தயிர் போட்டு இல்லைனா வெறுமனா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். இல்லை இந்த கன்சிஸ்டன்சிலே கூட வந்து உங்களுக்கு பிடிக்கும், பொங்கல் மாதிரி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் கூட சாப்பிட்லாம். சின்ன பசங்களுக்கு கூட இதில் கொஞ்சம் நெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த வெந்தயம் பூண்டு அதோட ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈடு இணையே இல்லை, அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்மெல்லாக இருக்கும். அந்த வெந்தயமும் பூண்டும் ஒன்றாகிற காம்பினேஷன். இதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி. இந்த தக்காளி சட்னி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டு 8 lakhஸ்க்கு மேலே வியூஸ் போயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரைஸ்க்கு இந்த சட்னி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா பட்ஸ் டு ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.